குர்ஆனை ஓதினோம் என்று சொன்னால், நாம் குர்ஆனை அதிக ஓதுவதற்கு ஆர்வம் காட்டினோம் என்று சொன்னால், நாளைக்கு அந்த மறுமை நாளிலே யாரும் கை கொடுக்க முடியாது. அந்த நாளிலே யாரும் வந்து சிபாரிசு செய்ய முடியாது. அந்த நாளிலே இந்த குர்ஆன் நம்மளுக்காக வந்து நிற்கும். இந்த குர்ஆன் நமக்காக வந்து பரிந்துரை செய்யும். அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இக்ரஉல் குர்ஆன், நீங்கள் குர்ஆனை ஓதுங்கள், ஃபஇன்னஹு யஅதி யௌமல் கியாமா ஷஃபீஅன் லி அஸ்ஹாபிஹி. அந்த குர்ஆனை யார் ஓதுகிறாரோ அவருக்காக வேண்டி நாளை மறுமை நாளிலே அது வந்து பரிந்துரை செய்யும். என்னுடைய இறைவா, இவன் என்னை எடுத்து ஓதினான், என்னை எடுத்து ஓதக்கூடியவனாக இருந்தான், ஆகையால் நீ இவனை நரகத்திலே போட்டு விடாதே, இவனை சொர்க்கத்திற்கு அனுப்பு என்பதாக அந்த குர்ஆன் வந்து பரிந்துரை செய்யும் என்பதாக அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அது மட்டுமல்ல அன்பிற்குரித்தான உறவுகளே, அன்னலம் பெருமானார் இன்னொரு சிறப்பை நமக்கு அழகாக சொல்லி காட்டுகிறார்கள். வெறும் பள்ளிவாசலுக்கு வந்து சும்மா ஓதினால் மட்டும் போதும். அதற்குண்டான சிறப்பு என்ன தெரியுமா? பள்ளிவாசலுக்கு வந்து ஒரு ஆயத்தோ அல்லது 2 ஆயத்துகளோ அல்லது 3 ஆயத்துகளோ ஓதினோம் என்று சொன்னால் அது ஒட்டகத்தை விட அதிக நன்மை நமக்கு பெற்று தருகிறது. அன்னலம் பெருமானார் அழகாக சொல்கிறார்கள் பாருங்கள், அஃபலா யகுது அஹதுக்கும் இலல் மஸ்ஜிதி ஃபயஅலமு அவ் யக்ரஉ ஆயத்தைன் மின் கிதாபில்லாஹி அஸ்ஸ வஜல். அதாவது ஒருவர் பள்ளிக்கு வராரு, எதுக்காண்டி வராரு அப்படின்னு சொன்னா, குர்ஆனிலிருந்து 2 வசனங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது 2 வசனங்களை படிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒருத்தர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா பள்ளிவாசலுக்கு வராரு. அப்படி வந்தார் அப்படின்னு சொன்னா, கைருல் லஹு மின் நாகத்தைன், 2 ஒட்டகங்கள் இருப்பதை விட அவர் 2 வசனங்களை ஓதுவது, அந்த 2 வசனங்களை கற்றுக்கொள்வது அவருக்கு சிறந்தது என்பதாக அன்னலம் பெருமானார் சொன்னார்கள். மேலும் சொல்கிறார்கள், சலாத்துன், அப்படின்னா அவர் 3 வசனம் ஓதினா அப்படின்னு கேட்கும் பொழுது 3 வசனம் ஓதினார் என்று சொன்னால் 3 ஒட்டகங்களை விட சிறந்தது. அவர் 4 வசனங்கள் ஓதினார் என்று சொன்னால் 4 ஒட்டகங்களோட சிறந்தது என்பதாக, இப்படி அவர் எத்தனை வசனங்கள் ஓதுகிறாரோ அத்துணை ஒட்டகங்களை விட அவர் ஓதக்கூடிய அந்த வசனங்கள் சிறந்தது என்பதாக அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்.